சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே போலதான். ஆனா கொஞ்சம் ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லணும். பார்க்கலாம் யார் ஃபாஸ்டா சொல்றீங்க. ஓகே சார். ஓகே சார். கொஸ்டினை பார்த்து ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. பார்த்தோன்னே அப்படியே சொல்லணும். தப்புன்னு சொல்லணும். அப்படியே சொல்லுங்க. சரி, மேக்னா சொல்லுங்க. எஸ் சார், ஒரே நிமிஷம் சார். இதுல போய் என்னங்க ஒரே நிமிஷம் 2 நிமிஷம்லாம் அப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். சார் 8/4. திரும்பவும் பாருங்க, 8/4 தான் நினைக்கிறீங்க. சார் 2. ஏமா இது வந்து முக்கால், ஆமா சார் 2. இது கால். இப்ப ரெண்டும் சேர்த்துனா 1, அரை அரை சேர்த்துனா 1, மொத்தம் 2. அவ்வளவுதான் ஆன்சர். இதுக்கு போய் இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க ஏமா? அதுதான் புரிஞ்சுதா? எஸ் சார். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. டுவெல் பை ஃபோர் சார். மறுபடியும் சார் ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம் சார். மறுபடியும் அந்த ஃபிராக்ஷன் இதை சொல்றீங்க. ஆமா சார். முழு நம்பரா சொல்ல பழக மாட்டேங்கிறீங்க மேக்னா. சார் 6. 6ஆ? 4/4 6ஆ? ஓ சார் 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 3 சார், 3 சார். ரைட். புரியுதா? போட்டீங்களா? சார் போட்டேன், பட் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரீங்களா சார்? மேடம், இதுல ஒண்ணும் கிடையாது, சாதாரணமான விஷயம்தான். அப்போ உங்களுக்கு என்னன்னா இந்த கால் அரைன்னு புரியலன்னு அர்த்தம். இது கால், இது அரைன்னு தெரியல தெரியலையா உங்களுக்கு? எஸ் சார். தெரியுமா தெரியாதா அது சொல்லுங்க. தெரியும் சார். அப்புறம் இது என்னது, காலா? எஸ் சார். இது காலா? எஸ் சார். கால் எவ்வளவு? 1 கால் ஒண்ணா? half. இப்பதான் தெரியும். நீங்க 4ல் 1 பங்கு பேர் உங்களுக்கு நம்ம இது 4ல் 1 பங்கு, 4 1 மொத்தம் 4ல் 2 பங்கு வருது. 4 2 பங்குங்கிறது ஒண்ணு உங்க ஊர்ல சொல்லுங்க. 4 2 பங்குறது ஒண்ணா? இல்ல சார். அது எவ்வளவு? half. அப்ப இது கால்னா 2 கால் சேர்ந்து அரை தானே? ஆமா சார். அரை. இது எவ்வளவு? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? half. ஆஃப். அதாவது கால் அரைன்னு சொல்லுவோம். ஓகே சார். சொல்லுங்க. இது 3 சேர்த்து என்ன ஆன்சர் வரும்? திரும்ப இது நோட்ல போடாதீங்க தயவு செய்து. கொஸ்டினை பார்த்து அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. இது கால், இது கால் எவ்வளவு? சார் 1. 1 கால் அரை. அரை எவ்வளவு? 1. உங்களுக்கு ஈஸியா புரியும்னா சப்பாத்தி இருக்கு இல்லையா? சப்பாத்தி 4ஆ வெட்டணும்னா இது ஒரு பீஸ் தான், இந்த பீஸ் தான் கால். இது கால். ஓகே சார். அடுத்தது இன்னொரு கால் அரை. இது வந்து அரை. இதெல்லாம் சேர்ந்து அரை. மொத்தம் ஒரு சப்பாத்தி கிடைச்ச, முழு சப்பாத்தி. எஸ் சார். சோ இதுதான் நமக்கு இந்த 3க்கான ஆன்சர் 1. இதுதான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நீ இங்கேயே ஃபெயிலியர்னா அப்புறம் அடுத்தது எப்படி புரியும்? இது வந்து 1 3/4 அப்படின்னு என்ன அர்த்தம்? 1 முக்கால்னு சொல்லுவாங்க. 1 முழுசா ஒரு பங்கு, 1 ஒரு சப்பாத்தி. அடுத்து என்ன இருக்குது? முக்கால். இதுல ஒரு கால். இந்த காலும் முக்கால் சேர்ந்து என்னது? 1.
அப்போ 1.25 ஒரு கால்ஸ் இருந்தா 2. இதுக்கு மட்டும் ஆன்சர் 2. இங்க ஒரு 1. 1 + 2 3. புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். அப்ப மறுபடியும் அடுத்த கொஸ்டின் எனக்கு புரியல சார்னு சொல்லக்கூடாது. ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் Sir, 2. சார் 1.5. 2. சார் 3 சார் 3. Sir, 1.5 போட்டிருக்கீங்களா half போட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டிருந்தேன், அப்புறம் 1.5 மாத்திட்டேன். Okay, sir. சார் Then 3. 3. 1.5 + ஆஃப் வாட் 2. தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா முக்காலையும் காலை விட்டுனா 1. அப்ப ஆன்சர் 3. வெரி குட் மார்க்லிதா. தேங்க்யூ Sir, சார். half போட்டுதான் sir நான் பார்த்தேன். 1.5 போட்டுதான். அது ஓகே. அது ஏன்னா நான் அப்போ மாத்தும் போதே கவனிச்சேன் யாராவது இந்த மாதிரி தப்பு பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுங்க வச்சு ஆன்சர் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுதான் கொஸ்டின்ஸ் முழுசா எழுத வரைக்கும் கவனிக்கணும். இதுக்கான ஆன்சர் அத்விதா. போட்டுட்டு இருக்கேன் சார். கேமரா ஆஃப்ல இருக்குமா? Sir, 13. சொல்லுங்கம்மா. Sir, 13 ன்னு சொன்னேன் sir. 13. அத்விதா. சார் இப்போ எனக்கு 7 1/2னா வேல்யூ அதிகமா தானே சார் இருக்கும்? 7 முழு நம்பரா இருக்குது. இங்க ஒரு 3, இங்க ஒரு 5. 7 + 3 10. 10 + 2 என்ன இருக்கு? 12 மாறும். இந்த முழு நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணா, ஹோல் நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணா 12 சொல்லி ஆன்சர் வருது. ஓ ஓகே சார். ஸோ அடுத்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரை, இது கால், முக்கால் + கால் வந்து 1. அப்போ 13 இஸ் ஆன்சர். நீங்க எதுவுமே ஒர்க் அவுட்டே பண்ணதில்ல, பாதி அப்படியே ஆட் பண்ணலாம். அது மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நான். சார் இப்போ 12 கரெக்ட் ஆன்சரா இல்ல 13 கரெக்ட் 13 ஆன்சரா? is correct. முழு நம்பரே 12 இருக்கு. 7 + 3 10, 10 + 2 12. அது எல்லாமே தானே இருக்குது. ஃப்ராக்ஷன் கொஞ்சம் இருக்குல்ல. ஓகே சார். போடுங்க. சார் 24. Sir, 24.5. எவ்வளவு வருது? சார் 24.
Sir, 24 and a half வருது sir. ம் 24 half. 24 and half வருதா? ஆமா sir. சார் எனக்கு 24 வருது. இங்க பாருங்கம்மா, முழு நம்பரா இங்க இருக்குது பாத்தீங்கன்னா 11, 11, 3, 4 and 5 ஆட் பண்ணி பாருங்க. 11 plus 3 வந்து 14, 14, 15 plus 4 18, 18. 18. 18 plus 5 23. அது இல்லாம கொஸ்டின் என்ன இருக்குது? அரை, ஆஃப், இங்க கால், அதாவது அரை, கால், அடுத்தது முக்கால், அடுத்தது அரை. இங்க பாருங்க, இந்த அரையும் அரையும் சேர்த்துனா 1. 24. அப்ப என்ன வரும்? 24. இங்க ஒரு 1 சேர்ந்துருமா? 24. எஸ் சார். இங்க ஒரு கால், இங்க ஒரு முக்கால், ரெண்டாவது சேர்த்துனா மறுபடியும் 1. 25. So 25 is answer. யாருக்கு கிடைச்சு 25? சார் நான் 24 போட்டேன் பட் 25 வரல. 24 and a half நான் வந்து 1/4 plus 3/4 வந்து half ன்னு போட்டுட்டேன் சார் 1 பதிலா. சரி, புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சார் இதே மாதிரி இன்னொரு சம் கொடுங்க சார். கொடுக்குறேன் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சம்மர்ல ஸ்மார்ட் போர்டு வாங்கலாம்னு பிளான் வச்சிருந்தேன், வாங்க முடியாம போயிடுச்சு. வாங்கியிருந்தா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி இப்படிதான் எடுத்திருப்பேன் நான். ம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரை, ஃபர்ஸ்ட் முழு நம்பரா இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடணும். சார் 8 and half. சார் 10. 10. இந்த முழு நம்பர் எதுவுமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருக்கு, முழு நம்பர் 3 இருக்கு, முழு நம்பர் 4 இருக்கு. ஆட் பண்ண என்ன வரும்? இந்த half நான் வந்து ஆடே பண்ணது சார் நான் உங்களுக்கு. 8. இதெல்லாம் ஆட் பண்ணா 8. இப்ப மிச்சம் நமக்கு வேற என்ன இருக்குது? இந்த கொசுறு, அதாவது fractions 1/2, 1/2, 1/2, 1/2. இது அரை, அரை 1/2ன்னா அரை. 2ல பாதி, 2ல 1. 2 இருக்குன்னா அதுல 1 கொடுத்தா எனக்கு அரை தானே அர்த்தம். எஸ் சார். 2 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் கொடுத்தா அது பாதி இருக்கிறதுல பாதி கொடுத்துரும் அர்த்தம். அப்ப அது அரைன்னு சொல்லுவோம். ஆஃப். 2 ஆஃப்ஸ் என்னென்ன கிடைக்கும்? 1. 1. இது ஒரு அரை சப்பாத்தி, இது ஒரு அரை சப்பாத்தி. அதாவது ஒரு சப்பாத்தியில பாதியில என்ன சொல்றோம், ஷார்ட் பண்ணி இதுதான் ஆஃப்னு சொல்றோம். 2 பங்கா பிரிச்சு அது ஒரு பங்கு, அது பேர் தான் ஆஃப். அப்ப இந்த மாதிரி 2 ஆஃப் சேர்ந்தா ஒரு சப்பாத்தி கிடைச்சிருமா? அப்ப இது 2 சேர்த்துனா 1. சிமிலர்லி இது 2த்தையும் சேர்த்துனா இன்னொரு 1. அப்போ 1 1 கூட்டினா 2, 4 அரை 2. அப்ப ஆல்ரெடி 8, இப்போ ஒரு 2, 10. யாருக்கு கிடைச்சிச்சு 10? சார் எனக்கு கிடைச்சிச்சு சார். வெரி குட். அத்விதா? சார் நான் வந்து அந்த half எல்லாம் ஆட் பண்ண மறந்துட்டேன். லைக் சரி. ஏதோ ஒரு ஞாபகத்துல சோ அதனால மறந்துட்டீங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். மறந்துட்டீங்களா? செய்யணும் பாப்பா, கிளாஸ்ல ஃபுல் கான்சியஸா இருக்கணும். ஓகே சார். கப்பு முக்கியம், முக்கியம் பிகில, கப்பு முக்கியம். அப்படிதானே மேகனா? கரெக்ட் தானே? ஆமா சார். அப்புறம் வந்து எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு யாரும் இருந்துடக்கூடாது. ஓகே சார். நெக்ஸ்ட் 3/4 plus 1 1/4. இதுக்கு என்ன ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்க. பார்த்து டக்குன்னு அடிக்கணும், சொல்லுங்க. 2. 2. இது முக்கால்,
முக்கால் தெரியுதா? 4ல 3 பங்கு. 4ல சப்பாத்தி எடுத்துக்கிறீங்க, 4ஆன பிரிக்கிறேன். அது என்ன பண்றீங்க? உங்களுக்கு 3 பங்கு நீங்க வாங்கிக்கிறீங்க. 1 2, அதாவது இது ஒரு பங்கு, இது 2வது பங்கு, இது 3வது பங்கு. 4ஆ பிரிச்சதுல 3 பங்கு வாங்கிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற சப்பாத்தி எவ்வளவு? முக்கால் சப்பாத்தி. இந்த பீஸ் தான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற சப்பாத்தி எவ்வளவு? முக்கால் சப்பாத்தி. ஓகே சார். இங்க என்ன இருக்குது? 1 முழுசா இருக்குது, அதை வச்சுக்கீங்க. அடுத்து என்ன இருக்கு? கால் சப்பாத்தி. கால் சப்பாத்தி என்னது? 4ல 1. 4ல 1 இந்த பகுதி தானே, தனியா போடுறேன். இது வந்து கால் சப்பாத்தி. அப்ப இது கொண்டு போய் சேர்த்துனா ஒரு சப்பாத்தி ஏறுமா? எஸ் சார். அப்போ முக்கால்னா 3/4 எழுதுவோம். கால்னா 1/4. இப்போ காலையும் முக்காலையும் சேர்த்துனா 1. அப்போ ஆல்ரெடி 1 இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்துனா ஒரு 1. மொத்தம் என்ன ஆகுது? 2. ஆன்சர் இஸ் 2. சரிங்களா? எஸ் சார். சார் நான் ஒண்ணு சொல்லலாமா சார்? சொல்லலாம் சார். சார் நாளைக்கு ரொம்ப நல்ல நாள் சார். ஏன்னு சஜஸ்ட் நாளைக்கு அவரோட பர்த்டே சார். ஏய், வெரி குட். அப்போ பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்? மேம் அவங்க கூட்டிட்டு வந்துடலாமா? தெரியுமா சார்? அத்விதாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அத்விதாக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறீங்களா? ஆமா சார். என்ன பனிஷ்மெண்ட்? 200 ஸ்குவாட்ஸ் சார். 200? ஸ்குவாட் 200க்கு மேல புரியல. சார். இது சார். சார் இப்படி பண்ணணும். சிட்டப்ஸ். ஓ ஆமா. ஓ ஓ, the birthday princess. Oh, fine, fine. இது பண்ணிட்டீங்களா? அந்த இது லிஸ்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? குடுகுடுப்பு ஐயோ இல்ல சார். பண்ணலையா? அச்சச்சோ. ரெடி பண்ணிக்கங்க. நம்ம நான் school வச்சுக்கங்க. 20 இதுலாம் எழுதி இந்த பேக்ல வச்சிட்டேன் சார். ஓ, ரெடி பண்ணிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். சார் அப்ப ஒண்ணு பண்ணிடலாம். நீங்க எதை ரெடி பண்ணீங்களோ அதை அத்விதா கொடுத்துடலாம். அத்விதா ரெடி பண்ணது உங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே சார். இந்த விஷயம் சொன்னீங்கன்னா அத்விதா இப்ப பாருங்க, வெரைட்டி 200 300 நிறைய எழுதிடுவாங்க சிட்டப்ஸ் எல்லாம். ஃபைன். எல்லாமே சிட்டப்ஸ் தான் இருக்கும் இதுல. சிட்டப்ஸ்னு இல்லை, நீங்க வேற விதவிதமா பண்ணலாம். அதாவது கன்னடத்துல தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் போடலாம், ஆ. ஹிந்தியில தான் பேசணும் போடலாம். ஒரு ஒன்றா இருக்கு. இல்ல இந்த கான்வெர்சேஷன் ஃபுல்லா அப்படிதான் பண்ணணும். அதாவது நிறைய வெரைட்டிஸ் கொண்டாடலாம். நான் ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவேன். நிறைய பண்ணுவேன் பசங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சிட்டப்ஸ், இம்போசிஷன், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறது, தமிழ்ல பேசுறது. தமிழ்னா தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் அதுல வரக்கூடாது. ஏன்னா நம்ம பேசும்போது தமிழ் முழுசா பேச மாட்டோம், எப்படியும் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் அப்பெல்லாம். சார் சொல்லுங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. சார் இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம ம் நாளைக்கு வந்து ஹாஃப் கிளாஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சார்? எப்படி எப்படி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம நாங்கெல்லாம் கிளாஸ்க்கு வரோம், ஆனா ஒன்லி half an hour கிளாஸ் எடுத்தா அப்படி இருக்கும். 10 to 10:30 அவ்வளவுதான். அதாவது நாளைக்கு half day லீவ் வேணும்னு கேக்குறீங்க. ஆமா சார். சார் இன்னொன்னு சொல்லுங்க சொல்லுங்க. Okay, நாளைக்கு ஃபுல்லாவே கிளாஸ் எடுத்துக்கலாம், ஆனா காலையில டேபிள்ஸ் வேணாம். ஓகே ஃபைன். இது இந்த டீல் ஓகே. ஓகே அத்விதா. எஸ் சார். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா மேக்னாவுக்கு? ஆமா ஆமாம் சார். சார். இன்னைக்கு ஒரு 10 சம் அமுச்சு விட்டுறலாம். ஓகே சார். சூப்பரா. அது ஒரு சார் அதான் பண்ணக்கூடாது எனக்கு. ஆமா, கிஃப்ட்ங்கிறது நான் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு நகை கடை வச்சிருக்கேன், என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட என்ன கிஃப்ட் எதிர்பார்ப்பீங்க? சார் 10 கிராம் கோல்டு அனுப்பிச்சிருங்க. ஏதாவது சார் ஏதோ கோல்டு கிட்ட அனுப்பிச்சுடுவாருன்னு எதிர்பார்ப்பீங்க. இது ஒரு மொபைல் கடை வச்சிருந்தா ஏதோ சார் மொபைல் எது கிஃப்ட் பண்ணுவாரு. டெக்ஸ்டைல் வச்சிருந்தா நம்ம போய் எடுத்துக்கலாம், அப்படிதானே நினைப்பீங்க? இல்ல சார், வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் கடை தான் வச்சிருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் கடை தானே என்ன எடுத்து கொடுக்க முடியும் பாப்பா உங்களுக்கு? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஒரு 10 வந்து வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அதனால என்கிட்ட எல்லாருக்கும் தான் கொடுக்க முடியும். அதனால ஒரு 10 சம் கொடுக்கலான் இருக்கேன். என்ஜாய் பண்ணிங்க, அழக்கூடாது. சார் எனக்கும் அனுப்பிச்சுடுங்க சார், நானும் போடுறேன். ஓகே ஃபைன். சும்மா சொன்னேன், பயப்படாதீங்க. என்ஜாய். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின்.
இப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த கால் அறை இப்படியே போயிட்டு இருந்தீங்க. இது தாண்டி ஃபிராக்ஷன் வேற மாதிரி போடும். உதாரணத்துக்கு 2/5 பிளஸ் 3/5. இதுக்கு என்ன ஆன்சர்? 2/5 என்ன அர்த்தம்? கீழே வந்து 5 அப்படின்னா அதே சப்பாத்தி எடுத்துக்கங்க. என்ன பண்ணுங்க, 5 டிவைட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5. சார் 1. The answer is 1. அதுல 2 பகுதி. அப்ப என்ன அர்த்தம்? இது இது ஒரு பகுதி, அப்புறம் இது ஒரு பகுதி. சோ இந்த 2 போர்ஷன் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீங்க சாப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்பாத்தி ரெடி பண்றோம். அதுல என்ன பண்றீங்க, 2 பார்ட் வந்து நீங்க சாப்பிட்டீங்க. 5ல 2 பார்ட் சாப்பிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணிக்கிறோம், இன்னொரு சப்பாத்தி இருக்கு. அது என்ன பண்றோம், 5 டிவைட் பண்ணிருக்கோம். அதுல என்ன பண்ணிக்கிறோம், நீங்க வந்து எத்தனை சாப்பிட்டுருக்கீங்க, 3 போர்ஷன் சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப மொத்தமா நீங்க எவ்வளவு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னு கேட்ட கணக்கு என்ன சொல்லுவீங்க? சார் 5. நான் சொல்றது 2 சப்பாத்தி தான். 2 சப்பாத்தில சப்பாத்தில 5 டிவைட் பண்ணி அதுல 2 போர்ஷன், அடுத்த சப்பாத்தியை 5 டிவைட் பண்ணி அதுல 3 போர்ஷன். சார் 1. நீங்க என்ன பண்ணுங்க, இதுல 2 போர்ஷன் இருக்கு, இந்த போர்ஷன் தூக்கி இதுல போடுங்க. நீ சாப்பிட்ட சப்பாத்தி இருக்கு இல்லையா, இந்த சப்பாத்தி எடுத்து இந்த போர்ஷனை வச்சு பாருங்க. இது கவர் ஆயிருமா? இதை எடுத்து நான் அங்க போட்டேன். அடுத்தது இந்த போர்ஷன் இங்க போடலாமா? என்னாச்சு, நீங்க முழு சப்பாத்தி சாப்பிட்டீங்க அர்த்தம் தெரியுதா? ஆமா சார். சப்பாத்தியில என்ன பண்ணிக்கிறேன், 5 எடுத்து அதுல 2 போர்ஷன் எடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன்னு ஒரு கணக்கு சொன்னேன். அதுதான் இங்க மேல போட்டிருந்தேன். ரெண்டாவது என்ன பண்ணேன், இன்னொரு சப்பாத்தியில 5 போர்ஷன்ல 3 போர்ஷன் வந்து சாப்பிட்டேன்னு போட்டிருந்தேன். இப்ப ரெண்டத்தையும் சேர்த்து பார்க்க என்ன கிடைக்குது, முழு சப்பாத்தி கிடைக்குது. அப்போ நீங்க ஒரு முழு சப்பாத்தி, நான் ஒரு முழு சப்பாத்தி, மீதி இதுல நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். அப்போ 5ல 2 பங்குங்கிற நீங்க சாப்பிட்டீங்க. அப்ப மிச்சம் என்ன இருக்குதுல 5ல 3 பங்கு நான் சாப்பிட்டிருக்கேன் முதல் சப்பாத்தியில. கரெக்டா? ரெண்டாவது சப்பாத்தியில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நான் நீங்கன்னா இங்க நீங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். நீங்க 5ல 3 பங்கு நீங்க சாப்பிட்டீங்க. அப்ப நான் எத்தனை சாப்பிட்டேன், 5ல மிச்சம் இருக்கிற 2 பங்கு நான் சாப்பிட்டிருக்கேன். அப்போ 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது என்ன இருக்கு, நீங்க ஒரு சப்பாத்தி, நான் ஒரு சப்பாத்தி. அதான் ஃபைனலா காமிச்சு. புரிஞ்சுதா? அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கீழே டினாமினேட்டர் சேமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. சேமா இருக்கா? அப்ப இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா இங்க இருக்கிற இந்த நம்பர் சரி வந்துச்சு அப்படின்னா அது 1ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு காமன் என்ன இருக்கு, 5ங்கிறது காமன் நம்பர். ஸோ மேல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 + 3 ஆட் பண்ணா கிடைக்கும் 5 வருது. அப்போ 5 வந்துச்சுன்னா 5 5 5 என்னது 1. இப்போ ஒரு சப்பாத்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம் நீங்க போட்டு புரிஞ்சுக்கலாம். சரியா? கிளியர்? ஓகே சார். நெக்ஸ்ட் சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேகனா எங்களுக்கு என்ன வாங்கி தர போறீங்க பர்த்டேக்கு? சார் நீங்க தான் சார் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அதுதான் நான் கொடுக்குறேன்னு 10 சம் கொடுக்குறேன். என்ன different தரேன்? 2/. என்னாச்சு? இதுக்கு என்ன ஆன்சர்? 1. நாட் 1. 1.5 சார். 1.5. 1.5 கிடையாது. சார் 1. நாட் 1. சார் ஓ அம்ஷன் 5ல 2 பங்கு. முதல்ல நான் சாப்பிடுறதுன்னு 5ல 2 நீங்க இங்க 5ல 2 பங்கு சாப்பிடுறீங்க. 10/5. இப்படி பார்க்கணும் இப்படி. சார் 2. 2 சரிங்க. சரி. காசு இருக்கு.
சோ 5ல 2 பங்கு. நீங்க என்ன தனித்தனியா எழுதி பாத்துங்க. நான் என்ன பண்றேன், சப்பாத்திக்கு பதிலா இப்ப வேற மாதிரி எழுதிக்கிறேன். பிஸ்கட் பிரெட் மாதிரி வச்சுக்கேன். 5 போர்ஷன். இதுவும் 5 போர்ஷன் கீழ் இருக்கா? நான் என்ன பண்றேன், அதுக்கும் நான் 5 போர்ஷன் வச்சுக்கிறேன். அடுத்தது 5 போர்ஷனா, அடுத்ததும் 5 போர்ஷன். 5 போர்ஷன்ல நீங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்ட பிரெட்னு வச்சுங்க. சரியா? இப்ப என்ன பண்றீங்க, 5ல 2 போர்ஷன். அப்போ இந்த 2 போர்ஷன் நீங்க சாப்பிட்றீங்க. அப்போ 5ல இது 2 சேர்த்துறது 2ல 5 போர்ஷன். சரி, 5ல 2 போர்ஷன் நீங்க சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டது அளவு 5ல 3 போர்ஷன். மொத்தமா 5, அதுல 3 போர்ஷன் நான் சாப்பிட்டேன். அடுத்து என்னது, 3 போர்ஷன் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ 3/5 இது நீங்க சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டது 2 இங்கிலீஷ். இந்த 2 ஏன்னா இதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். மற்றபடி இந்த ஷார்ட் பண்ணி தான் நான் இங்க எழுதுறேன். அடுத்தது 1/5 ஒரு போர்ஷன் தான் நீங்க சாப்பிட்டீங்க. நான் என்ன பண்ணேன், 4 இல்ல 5ல 4 போர்ஷன். அடுத்தது 4 போர்ஷன். 5ல 4 நீங்க சாப்பிட்டீங்க. நாங்க என்ன பண்ணேன், மீதி இருக்கிற 1 சாப்பிட்டேன். 5ல 1. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அடுத்து பிரெட் சும்மா எம்டியா வச்சுக்கோங்க. இல்ல நீங்க சாப்பிட்ட போர்ஷன் 2 சாப்பிட்டுருக்கீங்களா, 2 கவர் பண்ணுங்க. அடுத்து நீங்க எதுல 3 இருக்கா, இப்போ 3 கவர் பண்ணுங்க. அப்போ 5 போர்ஷன் அர்த்தம் ஒரு பிரெட் சாப்பிட்டுருக்கீங்களா, அப்போ இந்த 2 ஆட் பண்ணாதே உங்களுக்கு ஒன்னு ஆன்சர். வெரி குட். அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இது முடிச்சு அடுத்து இன்னொரு பிரெட்லயும் பார்க்கலாம். அதுல எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க 1 சாப்பிட்டுருக்கீங்க, இங்க 4. அப்போ முழுசா 2 பிரெட் சாப்பிட்டீங்க. ஒரு பிரெட் அண்ட் 2 இது ஒரு பிரெட், மொத்தம் 2 பிரெட் சாப்பிட்டீங்க. அவ்வளவு. புரியுதுங்களா? இல்ல ஏன்னா நீங்க இதுல சில இடத்துல டவுட் வருது, அதுக்காக வேண்டியது நான் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லிடுறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு எத்தனை போர்ஷன், அதாவது 8 போர்ஷன் அப்படிங்கிறது என்ன, சரி 10 போர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா 2 பிரெட்னு அர்த்தம். சரியா? எஸ் சார். அடுத்த கொஸ்டின், 1/6 பிளஸ் 2/6 பிளஸ் 3/6. இதுக்கு என்ன ஆன்சர்? சார் 1. வெரி குட், 1. ஏன்னா இது எப்படி பண்ணிக்கலாம், நம்ம 6ல 1, 6ல 2, 6ல 3 என்ன அர்த்தம், மொத்தமா 1 2 3 3 6 போர்ஷன் வந்துருச்சு. ஆமா சார். ஆமா 6 போர்ஷன் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ நான் பிரிச்சது எல்லாமே 6 போர்ஷன் இருக்கேன். அப்போ 6 போர்ஷனுக்கு 6 சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு 1ன்னு சொல்லி ஆன்சர். வேற கால்குலேஷன் மெத்தட்னா என்ன பண்ண போறோம், இது எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா வெறும் ஒரு 6 மீட்டர் எடுத்துக்கலாம். மேல இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3 என்ன வரும், 6 + 6. அது கேன்சல் அவுட் பண்ணா 1. நான் இது இதெல்லாம் உங்களுக்கு நான் இப்படி எல்லா வகையிலையும் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னா, நீங்க இப்போ ரிசல்ட் நிறைய வந்துச்சு, இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய ஸ்கூல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா 500க்கு 480 90 எல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து நான் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நினைக்கிறேன். ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க். நான் அந்த பொண்ணுகிட்ட போய் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு என்னன்னு கேட்டேன். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் இங்கிலீஷ்ல. புரியுதுங்களா? அதே போல புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருப்பாங்க, பின்னாடி எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எம்சிக்யூ கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த 4 ஆப்ஷன் A B C Dன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் அதுல அந்த ஆப்ஷன் கூட மாத்திரம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே எக்ஸாம்ல கேட்பாங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை புரிஞ்செல்லாம் படிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, அப்படியே அந்த ஆன்சருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, சரியா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே போய் அங்க டெலிட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கான அர்த்தமும் தெரியாது,
கொஸ்டினுக்கு அர்த்தம் தெரியாது, ஆன்சருக்கு அர்த்தம் தெரியாது, ஆனா மார்க் கொண்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி ஒரு 10ல இருந்து 20 எம்சிக்கு கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமா ஒரு 10 லெசன் என்ன இருக்கும், ஒரு அரௌண்ட் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல இருந்தா உங்களுக்கு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின்ஸ் மேபி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருந்து கேட்பாங்க. அதுலயும் இந்த கொஸ்டின் எந்த ஆப்ஷன் கூட மாத்தாம கேட்பாங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் மார்க்ஸ் வந்து வாங்குறாங்க. இதெல்லாம் மெயினா எங்க நடக்குதுன்னா இன்னைக்கு நம்ம மெட்ரிக் சிலபஸ்ல இருக்கிற கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் புக் ரொம்ப ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, அழகா சூப்பரா இருக்குது. பட் அதெல்லாம் என்ன பண்றது இல்ல, சொல்லி தருது இந்த டெஸ்ட் வைக்கிறதுல அந்த மெத்தட் கிடையாது. ஸோ என்ன பண்றான், மனப்பாடம் பண்ணி மேத்தமெட்டிக்ஸ் கூட மனப்பாடம் பண்ணி தான் என்ன பண்றான், ஸ்கூல்ல போய் எழுதுறான். ஸோ அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? சார் எதுவுமே கிடைக்காது, நாலேஜும் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க 6th நீங்க 7th போறீங்க. இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இல்லையா? நீங்க என்னமா போறோம் சார். இல்ல 7th முடிச்சு 8th போறீங்களா? ஆமா சார், 6th முடிச்சு 7th போறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி கேட்டனா சரி. இப்போ நீங்க இப்போ இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு விஷயம் தெரியாத மாதிரி இருந்தீங்க இல்லையா? எனக்கு ரொம்ப உங்களையே அப்படிதான் வச்சிருக்காங்கன்னா அப்போ நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இன்க்ளூட் பண்ணிட்டு அப்போ நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. இதை வந்து ஈவன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லயும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. பிள்ளைங்க 9th படிக்கிற வரைக்கும் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் புரியலமா? மனப்பாடம் மெமரி. ஆமா சார், அது கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமா சார். அப்புறம் டேபிள்ஸ் ஏன் சார் மனப்பாடம் பண்ணணும்? அதாவது கண்ணு, இந்த கேள்வி வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. சார் டேபிள்ஸ் மனப்பாடம் பண்ணாதான் மேத்ஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மனப்பாடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது எங்கேயுமே பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. மனப்பாடங்கிறது இருக்கணும். மெமரிங்கிறது மனப்பாடங்கிறது பண்ணாதானே முடியும் இல்லையா? ஒரு டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டா எப்படி வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க, மெமரி பண்ணி தானே ஆகணும். மெமரி அப்படிங்கிறது கண்டிப்பா அது தேவையானது. ஆனா என்ன சொல்ல வர அப்படின்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது புரியுது. இப்ப நீங்க டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா புரிதலோடு தான் பண்ணணும்னு சொல்ல வரோம். நான் அதனாலதான் பாருங்க நேற்று 9 டேபிள் கூட சொன்னேன். 9 என்ன பண்ணும், 9 18 பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, எல்லாத்துடைய சமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 சொல்லி முடியுது. புரியுதுங்களா? 9னா 9, 1 + 8 9, 2 + 7 9, 3 + 6 9 அப்படின்னு எல்லாம். அப்ப 9 டேபிள் எல்லாமே 9ல முடியுதுங்கிறது தெரியுது. ஆனாலும் செம்ம ஃபாஸ்டா போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சில பேசிக்கான சில அடிப்படை விஷயங்கள். இப்ப நம்பர்ஸ்ல எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நம்பர்ஸ்ங்கிறது என்னது? 10 நம்பர். இது 9னா 9 எழுதி தானே பழகணும், மெமரி பண்ணி தானே ஆகணும் சின்ன வயசு. அது மாதிரி இது வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பாட்டு மாதிரி என்ன பண்றோம், பாடி பழகிட்டோம் அப்படின்னா எப்படி பாட்டுல ஞாபகம் இருக்கு. ஒரு சினிமா பாட்டு ஒரு லைன் பாட்டா எங்கேயோ கேட்டாவோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பாட ஆரம்பிச்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த டேபிள்ஸ் வந்து படிக்கிறது அதுக்குதான். ஆனா அது புரியாம மனப்பாடம் பண்றது தப்பு. புரிஞ்சு செய்யும். ஆனா புரியாதனால என்ன செய்யறாங்க நிறைய பேர். இப்போ நீங்க இடையில வந்து ஒரு 7 8 சார் கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க, 7 8 சார் அப்படின்னா 56 சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுங்க என்ன செய்வாங்கன்னா கேட்டா 1 8 அதாவது 1ல இருந்து வருவாங்க. 1 8 8 2 8 13 அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னுமே நீங்க பெரிய பிள்ளைங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தடுமாறுறாங்க. இடையில கேட்டா அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? ஸோ அப்போ நம்ம அதை தான் செய்யக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா நீங்க டக்குன்னு கேட்டா சொல்ற அளவுக்கு. நான் வந்து ரிவர்ஸ்லேயே தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பின்னாடி இருந்து கேட்டாலும் சொல்லணும், முன்னாடி இருந்து கேட்டாலும் சொல்லணும். சரிங்களா? எப்படி ஆல்டர்னேட்டிவ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். நீ வெறுமனே மேல இருந்து மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்ப கேட்டாலும் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. நீங்க இந்த ஹிந்தி படிச்சிருக்கீங்களா? பிராத்மிக் மத்தியம் அதெல்லாம் எழுதிருப்பீங்களா? இல்ல சார்.
எழுதுலையா? இங்க நிறைய பேர் எழுதுவாங்க, நிறைய ஸ்கூல்ல கம்பல்சரி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பையனுக்கு முதல் வரி இப்ப காந்திஜி பத்தி எங்க புக்ல இருக்கும், காந்திஜின்னு வந்துருந்துச்சுன்னா சரியா, அந்த பேராகிராஃப்ல இருக்கிற அத்தனை இந்தியுமே அவங்களுக்கு தெரியும், எழுதி பழகியிருப்பாங்க. கட கட கடன்னு எழுதிடுவாங்க. அதுக்கு 5 மார்க் 10 மார்க் எஸ்ஏ கிடைச்சு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. நான் அதை தான் மனப்படம் பண்ணணும்னு சொல்றேன். மோஸ்டா இந்த ஹிந்தி படிக்கிறவங்க எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்களா படிச்சிருக்கும் போது எப்படின்னா, எங்களுக்கு அந்த இங்கிலீஷ்ல அர்த்தம் என்னன்னு தெரியும், கொஸ்டினுக்கு அர்த்தம் தெரியாது, ஆன்சரும் தெரியாது. ஆனா கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, இது முக்கியமான கேள்வி, வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விவிவி. இன்னும் முக்கியம்னா என்ன பண்ணுவோம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். தமிழ்ல மிக மிக முக்கியம், மிக 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 எழுதுவோம் தமிழ்ல. இப்படி எல்லாம் எழுதி வச்சு அது எனக்கு புரியவே புரியாது. எனக்கு அந்த கான்செப்ட் அப்பவே எனக்கு செட் ஆகாது. நான் இங்கிலீஷ்ல பார்த்தா 12th படிக்கும்போது ஒரே ஒரு எஸ்ஏ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அதாவது மனப்பாடம் பண்ணேன். மீதி எஸ்ஏலாம் நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுனேன். அதாவது 10-15 எஸ்ஏ இருக்கும் குறைந்தபட்சம். அவங்க டாபிக் கொடுத்துருவாங்க, we just have to write ல சார். ஆமா, இப்ப மாறிடுச்சு, நிறைய மாறிச்சு. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. நாங்க படிச்சது ஸ்டேட் போர்டு தான் படிச்சோம். ஆனா ஸ்டேட் போர்டோட அந்த மெத்தட் வந்து எனக்கு ஆரம்பத்துல இருந்து, நான் ஸ்கூல் படிக்கும் போது இன்னி வரைக்கும் எனக்கு அது பிடிக்கல. மெமரி பண்றது தான் ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கறது என்னால அதை ஏத்துக்க முடியல. மெமரி தான் அவனுக்கு ஒரு சம்ம. நான் பிசிக்ஸ்ல இப்ப நான் எடுக்கிறத பாத்தீங்கன்னா, ஒரு பையன் கூட மெட்ரிக் பையனே வரமாட்டான் அவ்வளவு சீக்கிரம். மெட்ரிக்னா யாரு, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் வரமாட்டாங்க. சார் ஏன் சார்? ஏன்னா நான் வந்து கான்செப்ட் பேஸ்ட் சொல்லி கொடுப்பேன். ஆனா அவனுக்கு அது அது மேட்டர் அவனுக்கு இல்லை. அவனுக்கு தேவை என்ன, இது எழுதி எழுதி பழகி கரெக்ஷன் பண்ணி பண்ணி பண்ணி. ஏன்னா டீச்சர்ஸுமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, அங்க புக்கில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி எழுதினா மட்டும்தான் மார்க். அப்ப பையன் என்ன பண்ணுவான், நம்ம சொந்தமா சொல்லி கொடுத்தா கூட அவனால மாத்திக்க முடியாது. அப்படி மாத்தி எழுதுனா அவனுக்கு மார்க் கிடைக்காது. மார்க் கிடைக்காது. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க, இது கூட உனக்கு தெரியல, நீ படிக்காம என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு. சிபிஎஸ்சில அப்படி இல்ல சார். சிபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. அதனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே சிபிஎஸ்சியில் மட்டும்தான் இருக்கும். சிபிஎஸ்சி மெட்ரிக் அப்படிங்கிறது ஆக்சுவலி அது வேற போர்டு. இப்ப மெட்ரிக் போர்டே கிடையாது, தூக்கிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுல அந்த போர்டு பிடிச்சிப்போம், அதுவும் சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்டேட் போர்டு கான்செப்ட் மட்டும் தான் இப்படி போயிட்டு இருக்கு இன்னுமே. ஆனா அதே கான்செப்ட் தான் ஈவன் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையுமே சின்ன கிளாஸ் 9th ஸ்டாண்டர்டுக்கு வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப இப்ப என்கிட்ட படிக்கிற 10th ஸ்டூடெண்ட்லயே சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்கு, பேசிக்கே தெரியாம வந்திருக்காங்க. இப்போ சார் நீங்க 10th எல்லாம் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குமே சார்? என்னமா 10th எல்லாம் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குமே சார்? எப்படி பேசிக்கே தெரியாம எப்படி சார்? ஆமாம்மா, இப்ப நீங்க அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா, அதுல பாத்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு 7 பேர் இருப்பாங்க உள்ள, சரியா? ஆனா அதுல ஆன்சர் பண்ற மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது யார் பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிலோ 10th ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தான் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, அதுக்கு மேல யாரும் பண்ண மாட்டாங்க. இத எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்கிறவங்க தான். ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படின்னு என்ன செய்யணும், நீங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பேசிக்ஸ் எல்லாம் சரியா கத்துக்கணும். மெமரி பண்ணி படிச்சோம்னா அது எந்த யூஸும் கிடையாது. நான் அன்னைக்கு எல்லாம் ஸ்டேட் போர்டில் படிச்சேன், ஆனா மெமரி பண்ணி படிக்கல. நான் அப்படி படிச்சதுனாலதான் என்னால சர்வீவ் பண்ண முடியுது. மெகா படிச்சா என்னால முடியாது, எனக்கு அது செட் ஆகுது. சரிம்மா, கொஸ்டின் 3/5 plus 1/5 plus 4/5 plus 7/5. சார் 2. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 2. 2-ஆ? நல்லா பாருங்க. சார் 15 3 சார். 3. இதுக்கு என்ன ஏன்னா 7/5 வேல்யூ அதிகம், அதனால. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், கீழே காமனா 5 இருக்கிறதுனால 5 மட்டும் எடுத்துக்கங்க.
ஏல பாத்தீங்கன்னா 3 + 1 4 4 + 4 8 8 + 7 வந்து 15. அப்போ 15ல எத்தனை 5 இருக்கு? 3. சரியா? நெக்ஸ்ட் Okay, sir. 1/6 + 7/6 + 4/6. இதுக்கு என்ன ஆன்சர்? 2. 2. 1 + 7 8 8 + 4 12. அப்போ 12 கீழே 6ஆ? அப்போ 12 எத்தனை 6 இருக்கு? 2 6 இருக்கு. 2 times. நிஷா இப்ப நாங்க கால் டேபிள் அரை டேபிள்லாம் சொன்னோம் இல்லையா? பாருங்க. Yes, sir. நான் Sir, இந்த டேபிள் புக் என்கிட்ட இருக்கு, லைக் ஃபிராக்ஷன் டேபிள்ஸ். அதான் ஒரு கால் 2 கால் அரை 3 கால் 3/4 4 கால் 1. இங்க இருக்கு sir. ஓகே, அது முடிஞ்சா அப்படியே ஒரு நல்லா நீட்டா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க குரூப்ல. ஓகே சார். இப்போ இந்த டேபிள்ஸ்லாம் என்னன்னா அந்த காலத்துல பாட்டிங்க எல்லாம் வந்து இந்த கணக்குலாம் மைண்ட்ல சூப்பரா வச்சிருப்பாங்க. அப்போ இது நீங்க வாய்ப்பாடா மனசுக்குள்ள இந்த வாய் சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா என்ன செய்வான்? 4 கால் 1 அவன் கணக்கு போடுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு 1 கிலோ வந்து 3 ரூபாய் 3.25 ரூபாய். அன்னைக்கு வந்து விலையை வந்து அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஃபிகர்ல இருக்காது. 1 கிலோ வந்து 50 ரூபாய் அப்படின்னா அது நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. அன்னைக்கு இருக்கிறது வந்து 3.25 ரூபா. ஒரு கிலோ அரிசியோட விலை 3.25 ரூபாய். 4 கிலோ எவ்வளோன்னு கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சார் 1 ரூபி. அவங்க எப்படி போடுவாங்கன்னா 3.25க்கு என்ன பண்ணுவாங்க? 4 3 12 4 கால் 1 12 1 13ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? வாய்ப்பாடு 4 கால் 4 3 12 4 கால் 1 13ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? சார் 13 rupees 1 kg ரைஸ் சார். ஆஹா, 1 கேஜி 3.25 ரூபாய் 3 ரூபாய் 25 பைசா ஒரு கிலோ அப்படின்னா 4 கிலோ எவ்வளோன்னு கேட்டா 13 ரூபாய் ஆன்சர். கரெக்டா? ஆமா, என்னது இது? இப்பதான் 50 ரூபா 16. இன்னைக்கெல்லாம் 100 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அரிசியோட விலை. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் உங்களை மாதிரி இருக்கும்போது நான் கடையில போய் வாங்குவேன். 4 ரூபாய் 5 ரூபாய் 6 ரூபாய் 1 கிலோவோட விலை அப்படி வாங்கிட்டு வருவோம். சரிங்களா? சார் இந்த மாதிரி 13 rupees 4 kg ரைஸா? ஆமா, வெறும் 13 ருபீஸ். எப்படி மார்க்கெட்டிங் கூட வருது? 10 ருபீஸ் எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. வெறும் 10 ரூபாய் எடுத்துட்டு போனாங்கன்னா சார் இப்ப 10 ரூபாய்க்கு ஒண்ணுமே வராது சார். ஒரு பிஸ்கெட் தான் கிடைக்கும். அதான் இத்ரூண்டு ஒரே ஒரு பிஸ்கெட். ஆமா, சோ அதுதான் அந்த காலத்தோட இது. சோ அப்போ வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ் வந்து மைண்ட்ல என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் ஃபிராக்ஷன் அனுப்பிச்சிருக்கேன். சரி நம்ம பழகிருப்பாங்க. சரியா? 4 கால் 1 5 கால் எவ்வளவு வரும்? 2.5. இங்க பாரு, 5 கால் 1.25 6 கால் 1.5 7 கால் 1.25 8 கால் 2 8 கால் 2. அடுத்து 9 கால் என்ன வரும்? 2.25 10 கால் 2.5 10 கால் 2. புரியுதா? அவங்க என்ன கணக்கு போடுவாங்கன்னா ஒரு கிலோ வந்து 3 ரூபாய் 25 பைசா 3.25 ரூபீஸ். என்ன பண்றாங்க? 10 கிலோ எவ்வளவுப்பா அப்படின்னா 10 3 30 ரூபாய். 10 கால் எவ்வளவு? 2.5. 10 கால் 2. அப்ப என்ன வரும்? 30 + 2 32 ரூபாய். சரி, 50 பைசா 32. சார் இதுதானே சார் போடுறீங்க? இதுல இருக்க தேர்ட் ஒன்
ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, அதாம்மா கட்டுங்க. ஆ, கால் டேபிள் அதான். இல்ல அது வந்து 1.25 டேபிள். நீங்க சார் வச்சு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேனே சார் வாட்ஸ்அப்ல இப்போ அனுப்பிச்சிருக்கேன். இப்ப நீங்க அனுப்புனது 1.25 டேபிள். உங்களுக்கு எல்லா டேபிள்ஸுமே அனுப்பிச்சிருக்கேனே சார் இல்லையா? சார் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நிறைய வரும். ஓகே. இல்ல நீங்க காமிச்சு கடைசியா அனுப்பிச்சது 1.25 டேபிள். ஆமா ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கால் டேபிள். 5 கால் 2 வரைக்கும் அனுப்பிச்சிங்க. கரெக்ட் தான். கரெக்ட் தான். 2 2 1/2 வரைக்கும் இருக்கு. இதான் சரியா இருந்துச்சு. ஆமா சார். தப்பா அனுப்பிச்சிட்டேன். சரியா? அப்போ இங்க கணக்கு என்ன போடுவாங்க கால்குலேஷனுங்க? இந்த 5 30, இந்த 5 கால் 2 32 ரூபா 50 பைசா அப்படின்னு போடுவாங்க. சரியா? So, ஓகே சார். இதுக்குதான் அந்த வாய்ப்பாடு என்ன பண்றாங்க, மனப்பாடம் பண்றது. அதாவது வாய்ப்பாடா சொல்றது, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. வாய் வழியே பாடுறது. சரியா? முடிஞ்ச இந்த டேபிள்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க. என்ன ஓகே சார். என்னாச்சு இன்னைக்கு? சார் என் பர்த்டே நாளைக்குனால இன்னைக்கு 5 நிமிஷம் early-ஆ விடுறீங்களா சார்? ஐயோ. சார் early birthday gift சார். பர்த்டே கிஃப்ட் ஒரு 5 சம் கொடுக்குறேன், போட்டு வாங்க. சார் ஆல்ரெடி 5 சம் போட்டுட்டேன் சார். எனக்கு பர்த்டேக்கு என்ன தரேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவேன். ஓகே. சார் நான் 10 கிராம் கோல்டு தரேன் சார். அதெல்லாம் செல்லாது. சார் நான் உங்களுக்கு வந்து மேத்ஸ் புக்ஸ் தரேன் சார். ம் ம் சார் நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் போர்டு வாங்கி தரேன் சார். ஒயிட் போர்டு என்கிட்ட 2 இருக்குது. சார் உங்களுக்கு சின்னது வாங்கி கொடுங்க சார். சார் சாக் போர்டு வாங்கி தரேன் சார். ம் பிளாக் போர்டு வாங்கி தரேன் சார். பிளாக் போர்டா? ஆமா சார். சார் அந்த டேபிள்ஸ் அந்த ஃபிராக்ஷன் டேபிள்ஸ் படிச்சா என்ன யூஸ் சார்? அதாம்மா, நீங்க இந்த கால ஆட் பண்ற போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். கால அரையெல்லாம் ஆட் பண்ணும்போது மைண்ட்ல ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க என்ன பண்ண தேவையில்ல, எல்சிஎம்ல எடுத்துக்க போட தேவை. ஓகே சார். அவ்வளவுதான். மேகனாக்காக பர்த்டே கிஃப்ட் 5 நிமிஷம் முன்னாடி நான் கிளாஸ் முடிச்சிட்டேன். சார் 3 நிமிஷம் தான் சார் இருக்கு கிளாஸ்க்கு. சார் ஃபர்ஸ்ட் 2 क्वेश्चनக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் அனுப்பிச்சிருக்கேன் சார். இந்த போட்டு அனுப்பிச்சுடுங்க. ஹோம்ஒர்க் எடுத்துங்க. சார் அனுப்பிச்சிட்டீங்களா? ஆமா சார்.
இதுக்கு ஆன்சர் தப்புமா. என்னது சார்? ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் தப்பு. அப்படியா சார்? இப்ப இதெல்லாம் கீழே காமனா இருக்கா? மேல ஆட் பண்ணி பாருங்க. 4 4/4 1. இங்க என்ன இருக்குது? 3. அவ்வளவுதான். வெரி குட். குருசில ஆன்சர் சொல்லிட்டாங்க. குருசில இன்னைக்கு உட்காந்துருக்காங்க கிளாஸ்ல. சார் நான் சிடிஇ போட்டுட்டேன், இன்னும் ஏபி போட்டுரும் சார். அப்ப அதே மாதிரி இரண்டு ஆட் பண்ணா என்ன வரும்? காலம் 1. வெரி குட். 1.5 அரை தானே இது? 1 1.5 ஆமா சார். 1.5ல நிறைய சேர்த்துனா 2. ஆமா சார். 2ல இதுல ஒரு 3 சேர்த்துனா 5. 5 + 2 வெரி குட். 7. வெரி குட் குருசி. அடுத்தது சார் C1 கொஞ்சம் 22, இங்க D1 முழு நம்பர் 19. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 11 2 13 16 13 + 3 16 16 + 4 20. இது ரெண்டு அரையா? அரையும் 1. 22. 20 + 1 21. இது வந்து ஒரு அரை. அரை ரெண்டு சேர்த்துனா அரை மட்டும் தான் வருது. 23 23 13 16 20 + 1 + ஒரு அரை 21.5. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 14 17. இது ரெண்டு சேர்த்துனா 1 18 18. இது ரெண்டு சேர்த்துனாலும் மறுபடியும் 1 19. 19. அவ்வளவுதான். 19. ஓகே சார். இது 3. காமனா இருக்கா? அதனால எல்லாமே 7 வச்சுங்க. மேல 2 + 4 4 6 + 1 7. 7/7 எத்தனை? 1. 7/7 வெரி குட். ஆன்சர் இஸ் 1. ஓகே சார். பரவாயில்ல. குருசல் மேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே கண்ணா. நாளைக்கு பர்த்டே என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் வருவீங்களா வர மாட்டீங்களா? சார் வருவேன் சார். சரி நானும் வருவேன் சார். சார் நான் பர்த்டே இருந்தாலும் மேக்ஸ் கத்துப்பேன் சார். எப்படி அத்விதா வந்து பெங்களூர் வர போறாங்களா? தெரியல சார். சார் நான் அப்படிதான் சார் பிளான் வச்சிருந்தேன், இன்னைக்கு நாங்க ட்ரெயின் புக் பண்ணி போற மாதிரி. பட் தெரியல சார். பெங்களூர் தான் மழை நிறைய வந்துட்டு இருக்காமா. வரலாறு காணாத மழையாமா. ஸோ இன்னைக்கு நாங்க கிளம்புவோமா இல்ல என்னன்னு தெரியல சார். சரிம்மா. என்ன வரலன்னு வைங்களேன் சார். இல்ல சார், வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஷூட்டிங் இருக்கு அதனால. ஷூட்டிங் ரொம்ப முக்கியமா இப்ப? எஸ். குட். ஓகேம்மா. தேங்க்யூ. கேட்டு வருதுல்ல. ஹாய் சார்.